ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம தேர்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ்ல பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, லிமிட் அதோட டெஃபினேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் w is equal to f of z அப்படின்னு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். z tends to z not அப்படின்னு நாம லிமிட் எடுக்கும் பொழுது அதுக்கு எல்லுங்கிறது இந்த w equal to f of z அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டா இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷன்ல இருக்கணும். அதாவது given epsilon greater than 0, there exists delta greater than 0 such that 0 is less than modulus of z minus z naught is less than delta. This implies modulus of f of z minus l is less than epsilon. இதுல டெல்டானா என்ன, எப்சிலானா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த டெல்டாவும் எப்சிலானும் 0 விட கிரேட்டரான வேல்யூஸ், ஓகேங்களா? அதாவது 0 விட பெரிய நம்பர் டெல்டாவும் எப்சிலானும். அதுக்கப்புறம் இந்த டெல்டாவும் எப்சிலானும் பார்த்தீங்கன்னா 0 விட கிரேட்டர் நம்பர் சொன்னோம் இல்லையா, பட் விச் இஸ் க்ளோஸ்ட் டு 0. அது இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர், ஆனால் 0க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெல்டாங்கிறது ஒரு 0.000 எக்ஸெட்ரா 001 கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ டெல்டா அண்ட் எப்சிலாங்கிறது வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி விச் இஸ் க்ளோஸ்ட் டு 0. ஓகே, ஸோ அந்த மாதிரி. அப்போ இதுல இந்த கண்டிஷன் பாருங்க, 0 is less than modulus of z minus z naught is less than delta. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த modulus of z minus z naught அந்த வேல்யூ வந்து 0 விட கிரேட்டர் வேல்யூவாகவும் இருக்கணும், பட் டெல்டா விட லெஸ்ஸர் வேல்யூவாகவும் இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், டெல்டாங்கிறது வெரி ஸ்மால் குவான்டிட்டி விச் இஸ் க்ளோஸ்டு டு 0 அப்படின்ட்டு. கரெக்டுங்களா? இந்த டெல்டாங்கிறதே ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர், ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான சின்ன நம்பர். ஆனால் இது என்னன்னா, பட் 0க்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 அந்த மாதிரி. புரியுதுங்களா? பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா the modulus of f of z minus l is less than epsilon. ஓகே, ஸோ இப்படி இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் w is equal to f of z is said to have a limit l. அதாவது இப்படி இருந்துச்சுன்னா w equal to f of z அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எல் அப்படின்னு நாம சொல்ல முடியும். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல நாம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதாவது லிமிட் ஆஃப் z tends to z naught f of z equal to l. நெக்ஸ்ட் நம்ம ஒரு லெமா ஒன்று பார்க்க போறோம். when the limit of a function f of z exists as z tends to z naught, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் f of z இருக்கு, அதுக்கு z tends to z naught எடுக்கும்பொழுது லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா then the limit has a unique value. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த லிமிட்ங்கிறது எப்படி இருக்குமா, யூனிக் வேல்யூவா தான் இருக்கணும். இதுதான் வந்து லெம்மா. இது வந்து இப்போ நம்ம ப்ரூஃப் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் w is equal to f of z அப்படின்னு இருக்கும்பொழுது அதோட லிமிட் L தான் அப்படின்னா என்ன கண்டிஷன்ல இருக்கணும், there exists delta greater than 0, epsilon greater than 0 such that modulus of z minus z naught is less than delta and modulus of f of z minus l is less than epsilon. கரெக்டா? இந்த கண்டிஷன் தானே இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா தான் என்னன்னு சொல்லுவோம், f of z அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு L தான் லிமிட். அதை இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ தான் பார்த்துருங்க. கரெக்டுங்களா? ஸோ அதே கேஸ் தான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் f of z இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து லிமிட் L அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் இப்போ நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த லிமிட் வந்து யூனிக் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். கரெக்டுங்களா? அது வந்து ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் அதுக்கு இன்னொரு லிமிட் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணலாம். ஓகேவா? அப்போ வந்து இதுக்கு வந்து 2 லிமிட் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு லிமிட் வந்து L1, இன்னொரு லிமிட் L2. கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் எழுதியிருக்கோம். சப்போஸ் தட் லிமிட் ஆஃப் z tends to z naught f of z has 2 values L1 and L2. ஓகே, இப்போ L1 வந்து ஒரு லிமிட் இல்லையா, அப்போ அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் நம்ம எழுத போகிறோம். என்ன, modulus of z minus z naught is less than delta 1. ஓகே, அப்படி எடுத்திருக்கோம். அப்புறம் modulus f of z minus L1 is less than epsilon by 2. இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்சிலான்ங்கிறது வெரி ஸ்மால் குவான்டிட்டி விச் இஸ் க்ளோஸ்ட் டு 0. அதனால எப்சிலான் பை 2ங்கிறது என்னது தான், வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி விச் இஸ் க்ளோஸ்ட் டு 0. அப்போ இந்த மாதிரி நம்ம தாராளமாக நம்மளால எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு லிமிட்டுக்கு சொன்னோம் இல்லையா, அடுத்த லிமிட் L2க்கும் இதே மாதிரி எழுத போகிறோம். 0 is less than modulus of z minus z naught is less than delta 2 implies modulus of f of z minus L2 is less than epsilon by 2. நெக்ஸ்ட் டெல்டா அப்படிங்கிற வேல்யூ தான் அஷ்யூம் பண்ணுறோம். இல்லை டெல்டாங்கிறது என்னன்னா மினிமம் ஆஃப் டெல்டா 1 கமா டெல்டா 2. நான் ஆல்ரெடி டெல்டா 1 டெல்டா 2 சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அதில் மினிமம் வேல்யூ வந்து நம்ம டெல்டா அப்படின்னு சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே,
சரி, இப்போ டெல்டாங்கிறது இந்த ரெண்டுத்துக்குமே மினிமம் வேல்யூ அப்படிங்கிறப்போ இந்த மாடலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் இஸ் லெஸ் தென் டெல்டா 1 இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்னன்னு சப்போஸ் இந்த மினிமம் ஆஃப் டெல்டா 1 டெல்டா 2ல டெல்டா 1 தான் மினிமம் வேல்யூனா இந்த டெல்டாங்கிறது டெல்டா 1 இருக்கும். கரெக்டா? அப்படி இல்லை டெல்டா 2 தான் வந்து மினிமம் வேல்யூ அப்படின்னா இந்த லெஸ் தென் டெல்டா 1 இஸ் லெஸ் தென் டெல்டா 2ன்னு வருமா? புரியுதுங்களா? இப்போ அந்த மினிமம் வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்கோம், டெல்டான்னு சொல்லியிருக்கோம். அப்போ இன் ஜென்ரல் இதை நாம மாடலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் இஸ் லெஸ் தென் டெல்டான்னு நம்மளால எழுதிக்க முடியும். புரியுதா? அதே மாதிரி தான் இந்த கேஸ்லையும், அதாவது செகண்ட் இதுக்கும் நம்ம வரோம். சப்போஸ் டெல்டா 1 மினிமம் வேல்யூவாக இருந்து இந்த செகண்ட் இதுக்கு நான் சொல்கிறேன், அப்போ நம்ம என்ன தான் பண்ணிக்கலாம், மாடலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் இஸ் லெஸ் தென் டெல்டா 2 இஸ் லெஸ் தென் டெல்டா 1 அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு கேஸையும் கம்பைன் பண்ணிட்டு இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், 0 இஸ் லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் இஸ் லெஸ் தென் டெல்டான்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இதான் வந்து இங்கே நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது மாடலஸ் ஆஃப் L1 மைனஸ் L2 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துல ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பை எஃப் ஆஃப் இசட் போடுறோம். ஓகேங்களா? ஸோ உள்ளுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பை எஃப் ஆஃப் இசட் அதை போட்டுட்டு இப்போ இதை வந்து குரூப் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதையும் வந்து நாம குரூப் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட்டும் நம்ம குரூப் பண்ணும்போது என்ன வரும், L1 மைனஸ் எஃப் ஆஃப் 2ன்னு வருமா? இதில் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்து ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம். அதாவது ஒரு மாடலஸ் ஆஃப் a பிளஸ் பி அப்படின்றது என்ன ஆகும், அதாவது மாடலஸ் ஆஃப் a பிளஸ் பி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் a பிளஸ் மாடலஸ் ஆஃப் b தானே. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ இந்த மாடலஸ் ஆஃப் திஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, இது ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். அப்போ இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் a மாதிரி, இது வந்து b மாதிரி. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன வரும், is less than or equal to modulus of L1 minus f of z plus modulus of f of z minus L2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க மாடலஸ் ஆஃப் L1 மைனஸ் எஃப் ஆஃப் இசட் இருக்குல்ல, இதுல மைனஸை காமனா வெளியில எடுத்துடலாம். ஓகே, ஸோ மைனஸை காமனா வெளியில எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் L1 ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் L2 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மாடலஸ் ஆஃப் மைனஸ், அதாவது மாடலஸ்குள்ள ஒரு நெகட்டிவ் நம்பர் இருந்தாலும் அதோட அவுட்புட் நமக்கு என்னவா தான் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவாக தானே இருக்கும். அதனால இது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். மாடலஸ் ஆஃப் -1 இன்டூ மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் L1 பிரிக்கும் போது இந்த மாடலஸ் ஆஃப் -1க்கு +1 வந்துடும். அப்புறம் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் L1 இது ஆஸ் யூஷுவல் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் L2. நெக்ஸ்ட் இந்த மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் L1 அப்படிங்கிறது என்னது, லெஸ் தென் எப்சிலான் பை 2 தானே. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் மைனஸ் L2ங்கிறதும் லெஸ் தென் எப்சிலான் பை 2 தான். ஸோ அதையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, எப்சிலான் பை 2 ப்ளஸ் எப்சிலான் பை 2னா 2 எப்சிலான் பை 2 வரும். 2 கேன்சல் ஆகிட்டு எப்சிலான் அப்படி நமக்கு கிடைக்குது. இப்போ இதில் நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாடலஸ் ஆஃப் L1 மைனஸ் L2 அப்படின்னு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு இருக்கு. ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எப்சிலான் வந்து கிரேட்டர் than 0 பட் க்ளோஸ்ட் டு 0. அதாவது எப்சிலான்ங்கிறது வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி விச் இஸ் கிரேட்டர் than 0 பட் திஸ் எப்சிலான் இஸ் க்ளோஸ்ட் டு 0. கரெக்டுங்களா? அதே மாதிரி எப்சிலான்ங்கிறது ஆர்பிட்டரி அப்படிங்கிறதுனால இதில் ஒரு கேஸ் நம்மளால் என்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் L1 மைனஸ் L2 இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியும். ஓகே, அப்போ இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0 அப்படின்னா L1 ஈக்குவல் டு L2 அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ தட் L1 ஈக்குவல் டு L2. அப்போ L1 ஈக்குவல் டு L2னா இந்த இடத்துல என்ன மீனிங் ஆகுது, இந்த L1னா என்ன, L2னா என்ன, நம்ம இங்கே என்ன சொல்லியிருந்தோம், W is equal to f of z அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு லிமிட் வேல்யூ இருக்குதுங்க. ஒன்று வந்து L1 இன்னொன்று L2 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ரெண்டு லிமிட் வேல்யூமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ லிமிட்டுங்கிறது யூனிக்காக தான் இருக்கும். அப்படி இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அது அந்த வேல்யூவே தான் அப்படிங்கிறத இங்கே நாம சொல்லியிருக்கோம். ஓகே, அதுதான் therefore the limit value is unique நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த பார்ட் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது தேர்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க வேணும்னா நீங்கள் நம்மளோட சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த 3 பார்ட் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம்.
இதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 98% நீங்கள் பார்க்குறீங்க, நல்லாவே தெரியுது. ஆனால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி 2% தான். புரியுதுங்களா? அதாவது 100%ல் ஒன்லி 2% பீப்புள்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பயப்படாதீங்க, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ₹1 கூட உங்ககிட்டேருந்து எடுக்க போகிறது கிடையாது. இது வந்து 100% ஃப்ரீ தான். ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 100% ஃப்ரீ தான். ஜாயின் பட்டனுக்கு தான் வந்து ஒரு சின்னதாக அமௌண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலனாலும் பரவாயில்ல, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தைரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது எல்லாமே 100% ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணும்போது, நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, லைக் பண்ணும்போது, கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அது பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.